ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோல்ட் ஷாப்பிங் விலாக்ஸில் பாடி சரவணா ஸ்டோர்லேருந்து சூப்பரான இயர்ரிங் கலெக்ஷன்ஸ் தாங்க காட்டியிருக்கேன். இதில் ஆன்டிக் இருக்குது, ஸ்டோன்ஸ் கம்மல்ஸ் இருக்குது, ப்ளஸ் நகாஸ் இருக்குது, அழகழகான ரூபி எமரால்ஸ் எல்லாமே சூப்பரான இயர்ரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. எங்கே மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், சரிங்களா? அழகான மாடல்ஸ் இருக்குங்க. வெட்டிங்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி சூப்பரான பேட்டர்ன்ஸு. அப்பா எப்படி இருக்குது, நான் ஒன்று ஒன்றா காட்டுறேன் பாருங்களேன். அக்கா அதிரடியாக இருக்குன்னுட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட்டில் சொல்லணும், சரிங்களா? இந்த பேட்டர்ன் பாருங்கள். அப்பா நக்ஷி ஒர்க்கில் வெறும் 26 கிராம்ஸ் தாங்க. நான் ட்ரை பண்ணியிருக்கேன். எவ்வளோ பெரிய கம்பல் தெரியுமா? 26 கிராம்னா 3.25 பவுன் வருமா? ஆமாம். அப்பா லைட் வெயிட்டுங்க, கிராண்டான ஜும்கியாங்க. இது வேணும் யாராவது வாங்கினோம் 3 பவுன்லன்னா இந்த பேட்டர்ன் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு சாந்த்பாலி ப்ளஸ்ஸு மேலே அப்படி ஸ்டட்டு வந்து கெம்பு ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. அந்த சாந்த்பாலியில் தொங்குற கிட்ட அம்மனோட உருவம் இருக்குது. பேர்ல்ஸு எமரால்ட்ஸ் பீட்ஸு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரூ வந்து பாம்பே பேட்டர்ன் ஸ்க்ரூ தாங்க. சூப்பராக இருக்குல்ல, அப்படியே வெட்டிங்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி கிராண்டான ஒரு ஆன்டிக் பீஸ் தாங்க இதுவுமே. அடுத்தது இந்த இயரிங்ஸ் பாருங்கள். இது டெம்பிள் ஜுவல்லரியில் செமி டெம்பிள் ஜுவல்லரின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பேட்டர்னில் இதுவுமே 3 பவுன் தான். எவ்வளோ லென்த் இருக்குது பாருங்கள். என்னென்னா ஃபிங்கர்ஸ் லென்த் இருக்குங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லு கோல்டு தான் இருக்குது. அங்கங்கே கெம்பு ஸ்டோன்ஸ் ஒரு 4-5 தான் இருக்குங்க. அடுத்தது இந்த ஆன்டிக் இயர்ரிங்ஸ் கூட வேறு லெவலுங்க. காது கிட்ட வந்து பீகாக் ஃபெதர் ஃபுல்லாக விரித்த மாதிரி கொடுத்துட்டு அம்மனோட உருவம் பாருங்களேன். ஒரு சில டைப்பில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே ஒரு சந்திராகாரம் பேட்டர்னில் கெம்பு ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேர்ல்ஸு எமரால்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. வேறு லெவல் பீஸுங்க அது. அடுத்தது இது ஒரு நக்ஷி ஒர்க்கில். இது பார்த்திங்களா எவ்வளோ அழகான ஒரு பிளாக் ஆன்டிக் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்கங்க. இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே ஜர்கான் வச்சு அழகான ஒரு டைமண்ட் கட்டு ஜுவல்லரி தாங்க அது. இயர்ரிங்ஸு வெட்டிங் கேப்டாக இருக்கும். அடுத்தது இது ஃபுல் கப்பு அப்படியே நம்ம காதுக்கு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு பேட்டர்னுங்க. நான் ட்ரை பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஒரு அந்த அங்கே சேல் கேர்ள் இருக்குல்ல, அவங்களுக்கு போட சொல்லியிருக்கேன். 1.5 பவுன் தாங்க. நம்மளுக்கு ஜிம்கி வருது பேக் சைடு, அப்படியே அது க்ளோஸ் செட்டிங் தாங்க. அங்கே மேலே கொக்கி மாதிரி இருக்குல்ல, அது காதுக்கு மாட்டணும், நம்ம தலைக்கு இல்லை. அதுக்கு தான் நான் கெட்டேருந்து காட்டுறது. அந்த மாதிரி நம்ம கம்மல் போட்டுக்கிட்டு அப்படியே காதுக்கு மாட்டணும். ஃபுல் கப்பு இயர்ரிங்ஸ்ன்னு நம்ம சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. அது 1.5 பவுன் தான். எவ்வளோ அழகாக இருந்துச்சு தெரியுங்களா? நகையெல்லாம் போடும்போது இந்த மாதிரி போட்டுக்கிட்ட வேறு லெவலில் இருக்குங்க. அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. வெட்டிங்க்கு சூப்பராக யூஸ் பண்ணலாம். நான் வந்து 1.5 பவுன் லைட் வெயிட்டில் தான் காட்டியிருக்கேன். 3 பவுனில் கூட இருந்துச்சு, இன்னும் அதிரடியாக இருந்துச்சு. அடுத்தது இந்த சாந்த்பாலி பாருங்கள், 1.5 பவுனில் தான் இருக்குது. அடுத்தது இந்த கம்மல் பாருங்களேன். அப்படியே நம்ம காதுக்கு ஒட்டும்போது அம்மனோட உருவம் தான் இருக்குது. அதுக்கு ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துட்டு ஜும்கா பெருசு ஜிம்கி கொடுத்துருக்காங்க. இதுவுமே 1.5 பவுன் தான் இருக்குங்க. உங்களுக்கு லென்த்தே தெரியுது, என்னோடய 4 விரல் அவ்வளோ அளவுக்கு இருக்குது. அடுத்தது இது ஒரு நக்ஷி ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்கங்க. பெரிய ஜும்கா மேலே அந்த காது கிட்ட வர ஸ்டட்டு கிட்ட வந்து ரூபி ஸ்டோன் ஒன்று கொடுத்துட்டு ஜும்கா வந்து பெரிய பெரிய ஜும்காங்க. 2 பவுன் தான். லைட்டு வெயிட்டுங்க, செம்மையாக இருந்துச்சு. இந்த பேக் சைடு ஸ்க்ரூ வந்து பாம்பே ஸ்க்ரூ சொல்லுவாங்களே, அந்த பேட்டர்ன் தான். யாராவது 2 பவுனில் ஜிம்கி வாங்கணுன்னா இது சூஸ் பண்ணிக்கோங்க. வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அடுத்தது இது வந்து சிம்பிளாக 1 பவுனில் இருந்தால் போதுமானா அந்த 1 பவுனில் கூட அவைலபிள் இருக்குங்க. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இது வந்து 2 நம்ம ஒரு மண்டபத்தில் ஒரு அம்மனோட உருவம் உட்கார வச்சுருக்காங்க. கீழே ஃபுல்லாக குட்டி கோல்டு பால்ஸ் வருது. மேலே வந்து நம்மளுக்கு அம்மனோட ஃபேஸ் தான் வருது. அழகாக இருந்துச்சுங்க. அதுக்கு மண்டபத்தில் உட்கார வச்சுருக்காங்கல்ல, அதுக்கு ஒரு சிம்ஹாசனம் போடுவாங்கள்ல, அந்த சைடு இந்த சைடு குட்டி ஜர்கான் ஸ்டோன் சைட் போய்ட்டு ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது போல்ஸ் வச்ச மாதிரி ஜிம்கி இருக்கா சிஸ்டர்ன்னுட்டு 2 வீக்ஸ் பேக் என்னவோ கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. அவங்களெல்லாம் இது மாதிரி சூப்பர் ஆப்டாக இருக்கும். இயர்ரிங்ஸு ஜிம்கி பெருசாக வரும். கீழே குட்டி ஃபுல்லும் நம்மளுக்கு போல்ஸ் மட்டுமே, முத்து மட்டுமே இருக்குது. இந்த இயர்ரிங்ஸ் ஒரு வித்தியாசமாக இருக்குது பாருங்களேன். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஜன்னல் மாதிரி கொடுத்துட்டு கீழே ஒரு ஜிம்கி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே முத்து வச்சுருக்காங்க. இது வந்து ஆன்டிக்கில் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ரெட் ஆன்டிக்கில் காட்டினேன்ல, இது ஆன்டிக்கு.
இதுவுமே அழகாக இருக்குது பாருங்கள், 15 கிராம் இருக்குது. உள்ளே வந்து ஒரு பிங்க் கலர் ஸ்டோன் மாதிரி ஆட் பண்ணியிருக்காங்க. இதுவுமே ஒரு அழகான பீஸ் தாங்க, சூப்பராக இருந்துச்சு. இந்த ட்ரேயில் இருக்கிறது தாங்க எவ்வளோ அழகான பீஸ் பாருங்களேன். ஒன்று ஒன்றா கிட்ட இருந்து காட்டுறேங்க. 6 கிராமில் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க இது எல்லாமே. இது வந்து எமரால்ட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லு 6 கிராம் தான் இருக்குங்க. அடுத்தது இந்த ஜிம்கி, இது எல்லாமே அழகுதுங்க. இது ஜிம்கின்னு சொல்லணுமா இல்லை என்ன மாடலுன்னே தெரியல பாருங்களேன். இந்த பேர் சொல்கிறதுக்கே தெரியல. அழகாக இருக்குங்க. இதெல்லாம் ஃபேன்சி வேறு, செம்மையாக இருக்கும். சுடிதார் எல்லாம் போட்டு கிராண்டாக சிம்பிளாக ஒரு ப்ளைன் சுடிதார் போட்டு இந்த மாதிரி கம்மல் போட்டு வேறு லெவல் இருக்குங்க. சூப்பராக இருக்குல்ல. இதில் இருக்கிற ஸ்டோன்ஸ் எல்லாமே அழகழகாக இருக்குங்க. பஸ் சொல்லவே முடியல, எவ்வளோ அழகு எடுத்துகிட்டு வருது பாருங்கள். இந்த கம்மல் பாருங்கள், வவல் ஷேப்பில் பெரிய பெரிய ரூபி ஆட் பண்ணியிருக்காங்கங்க. 16 கிராம் 2 பவுன் தான் இருக்குது. 16%. அதுக்கு தான் நான் ஒரு டேகு காட்டுறேங்க. உங்களுக்கு எந்த கம்மல் பிடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நீங்கள் போயிட்டு பாடி சரவணா ஸ்டோரில் விசிட் பண்ணும் போது காட்டுங்க. இந்த மாடலும் பாருங்கள், ஏதோ வித்தியாசமாக இருக்குது. இது எல்லாமே நம்மளுக்கு அன்கட் டைமண்டுன்னு வரும் இல்லைங்க, அந்த பேட்டர்னில் டைமண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. சில மாடல் வந்து ஸ்டோன்ஸ் வந்து நார்மல் கல் வச்சுருக்காங்க. சிலது வந்து ஜர்கான் ஸ்டோன்ஸ் இருக்குது. எல்லாமே அழகழகான மாடல்ஸ் தாங்க. இது பாருங்கள், ஒரு ஸ்டார் ஃப்ளவர் மாதிரி காது கிட்ட கொடுத்துட்டு 2 ஜிம்கி ஆட் பண்ணியிருக்காங்க. அதில் அன்கட் டைமண்டு ப்ளஸ்ஸு அந்த எமரால்ட்ஸு யூஸ் பண்ணியிருக்காங்க. அழகான பீஸு. இந்த ஜிம்கி பாருங்களேன், எவ்வளோ லென்த் இருக்குது, எடுத்து காட்டுறேன் பாருங்களேன். மேலே வந்து திலகம் ஷேப் மாதிரி கொடுத்துருக்காங்களா, அடுத்தது அதுக்கு கீழே வந்து ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்களா, அதுக்கு கீழே ஒரு பால் மாதிரி கொடுத்துருக்காங்களா, அதுக்கு கீழே ஒரு ஜிம்கி கொடுத்துருக்காங்க, அது உள்ளே வந்து ஒரு முத்து கொடுத்துருக்காங்க. அப்பா, ஸோ எவ்வளோ பெரிய ஜிம்கி தெரியுங்களா. இந்த மாதிரி ஜிம்கி எல்லா ரிசப்ஷனுக்கு ஏதாவது பார்ட்டிக்கு அப்படி போகும்போது நைட் டைமில் அழகாக இருக்குங்க. ஸ்டோன்ஸ் இருக்கிறதுனால செம்மையாக இருக்கும். அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்களேன், எவ்வளோ அழகான லுக் இருக்குல்ல. ரூபி எமரால்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சாந்த்பாலி மாடல் பேட்டர்ன் ஃப்ளவர் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. கீழே ஃபுல்லாக கோல்டு பால்ஸு. அப்போ அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருந்துச்சுங்க. இந்த ஜிம்காவும் பாருங்களேன், எவ்வளோ ஸ்டெப் பண்ணிட்டு இருக்குது. அழகாக இருக்குங்க. இது மாதிரியெல்லாம் வாங்கி காதில் போட்டால் வேறு லெவலுக்கு. இன்னும் நம்ம நகை எதுவுமே போட வேண்டாம், வெறும் ஜிம்கி அண்டு நம்ம ஒரு சுடிதார் சேரீ ஏதோ ஒன்று வேர் பண்ணிவிட்டு போயிடலாம். எவ்வளோ லென்த் இருக்குது பாருங்கள். என்னோடய 4 விரல் தாண்டி கீழே போயிடுச்சு. செம்மையாக இருக்குங்க. ஆனாலும் இந்த ஜிம்கி இந்த திலகம் ஷேப்பில் யூஸ் பண்ணியிருக்கிற ஒரு ரூபி ஸ்டோனும் அவ்வளோ பெருசாக இருக்குது. நேராக பார்க்கும்போது அழகாக இருக்குங்க. காதில் போட்டால் கூட வேறு லெவலில் இருக்குங்க. அவ்வளோ லென்த்து வேண்டாம். அதே மாடலில் நம்மளுக்கு குட்டி ஜிம்காவாக வேணுமென்னாலும் இந்த மாதிரி அவைலபிள் இருக்குது. இந்த இயரிங்ஸ் பாருங்களேன், ஏதோ ஒரு கோலாட்டம் போடுவாங்கள்ல நார்த் இண்டியன்ஸ், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்கங்க. ஒரு யூனிக்கான ஆன்டிக் பீஸ் தான். மேலே வந்து ஒரு 6 கல் வச்சு பண்ணியிருக்காங்க. காது கிட்ட ஸ்டட்டு கிட்ட அவ்வளோ உண்டு மாதிரி. அதுக்கு கீழே ரவுண்டாக போல்ஸ் தாங்க. அதுக்கு சுற்று வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஸ்டோன்ஸு. ஃபுல்லு ஒயிட் ட்ரெஸ் போடுவீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செட்டு போட்டுட்டால் கோல்டில் வேறு லெவலில் இருக்கும். பாருங்கள், எல்லாமே அழகழகான பீஸ் தாங்க. 1 2 எவ்வளோ எனக்கு ஒன்றா எடுத்து காட்டுறதுக்கு முடியல. ஸோ இருக்கிற இயரிங் கலெக்ஷன்லாம் காட்டிடலாம். நம்ம சிஸ்டர்ஸ்க்கு பிடிச்சா வாங்குப்பீங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு போயிட்டேன்னு தான் எடுக்கிறேன். இந்த இயரிங்ஸ் வந்து 20 கிராம் இருக்குங்க. 2.5 பவுன் இருக்குது. பாம்பே ஸ்க்ரூ தான். நகாஸ் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அழகாக இருக்குங்க. இதுவுமே 2 பவுனில் வாங்கினோன்னா இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி கூட வாங்கிக்கலாம். எவ்வளோ கலெக்ஷன்ஸ் தெரியுமா. இயரிங்ஸ்க்கே ஒரு மால் மாதிரி இருக்குங்க. அவ்வளோ இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் அழகான பேட்டர்ன்ஸ் நிறைய இயரிங்ஸுங்க. இது பார்த்திங்களா, ஒரு ஸ்டார் ஃப்ளவர் டைமண்ட் கட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸு. இதில் வந்து ஒரு இந்த ஸ்டோனே நம்மளுக்கு என்ன எல்லோ கோல்டு பாலிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக 4 ஓவல் ஷேப்பில் அந்த நீலம் ப்ளூ மாதிரி ஸ்டோனுங்க. அடுத்தது இது வேறு லெவலில் இருந்துச்சுங்க. எத்தனை லைன் இருக்குது பாருங்கள். குட்டி முத்து வச்சுட்டு அழகாக பண்ணியிருந்தாங்கங்க. எவ்வளோ லென்த் இருக்குது தெரியுமா. இது வந்து முஸ்லீம் சிஸ்டர்ஸ் போடுவாங்கல்ல காதில், அதே தலையில் கூட போடுவாங்க, சைடு கூட மாட்டிப்பாங்க. அந்த புர்கா போடும்போது அழகாக இருக்குங்க. எவ்வளோ எப்படி இருக்குது, எப்படி ஐடியா பாருங்களேன்.
அப்போ அதோட ஒர்க் ஃபினிஷிங் பாருங்கள். ஆன்டிக்கில் இது ஒரு சாந்த்பாலி மாடல் தாங்க, அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்களேன். 2 பவுன் தான் இருக்குது. ஒருவேளை சாந்த்பாலி மாடல் இது மாதிரி ஆன்டிக்கில் வாங்கினாலும் இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரூபி எமரால்ஸ் வச்ச மாடல்ஸு, இந்த பேட்டர்ன் பாருங்கள் சாந்த்பாலி மாடலு, இது அழகாக இருக்குங்க. அதோட ஹேங்கிங் பாருங்களேன் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. பேக் சைடு க்ளோஸிங்கோடு இருக்குங்க, சிம்பிளாக இருக்குல்ல, அவ்வளோ அழகான பீஸுங்க இது. நான் நேராக எடுத்து பார்க்கும்போது வேறு லெவல் இருக்குங்க. காதில் போட்டால் கூட அழகாக இருக்கும். இப்போ வந்து எல்லாமே நம்மளுக்கு நெக்லீஸில் இதில் அந்த ரூபி கல் வருது இல்லை, கெம்பு ஸ்டோன்ஸ் வருது இல்லை. ஸோ இந்த மாதிரி இயரிங்ஸு நீங்கள் பேரப் பண்ணி போட்டுக்கலாம், அழகாக இருக்கும். இங்கே இருக்கிற இயரிங்ஸ் எல்லாமே நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு எந்த மாடல் பிடிச்சிருந்தா கம்பல்சரி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நேராக பாடி ஷோரூம் சரவணா ஸ்டோர் விசிட் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே சாந்த்பானி பேட்டர்ன் தாங்க, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கோல்டு தாங்க. நம்ம வந்து பார்க்கும்போது விற்கிற நகை நினச்சிக்க போகிறீங்க, இல்லைங்க, பியூர் கோல்டு 22 கேரட் 916 இயரிங்ஸ் தாங்க. எவ்வளோ அழகான பீஸ் பாருங்கள். இது எவ்வளோ யூனிக்காக இருக்குது பாருங்களேன். ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஜர்கான் ஸ்டோன்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்கங்க. கீழே அந்த ஜிம்கி வந்து கிளி பஞ்சரன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இதில் பண்ணியிருக்காங்க ஹேங்கிங்கு. அப்போது வேறு லெவலான ஒரு யூனிக் பீஸ் தாங்க, அழகாக இருக்கும். ப்ளைன் சாரீஸ் போட்டாலும், ப்ளைன் சுடிதார் ஏதாவது சிம்பிள் அனார்கலி மாடல் அந்த மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி இயரிங்ஸ் வேர் பண்ண வேறு லெவலில் அழகாக எடுத்துகிட்டு வரும் ஃபேஸுக்கு. இந்த இயரிங்ஸ் பாருங்களேன், ரூபி எமரால்ஸு போல்ஸு எல்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க. நிறைய மாடல்ஸ், எக்கச்சக்கமான மாடல்ஸ் இருக்குங்க. வெரைட்டி கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. அதிரடியான மாடல்ஸ் இருக்குது. இந்த மாதிரி எல்லோ கோல்டு பாலிஷில் கூட நிறைய கம்பல் இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள். 1.5 பவுன் தாங்க, வேறு லெவலான ஒரு பீஸுங்க இது. எல்லோ கோல்டு பாலிஷில் மேங்கோ ஷேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. சாந்த்பாலி தான், அதில் நடுவில் அம்மனோட உருவம் வருது, அதுக்கு ஹேங்கிங் தொங்கிறதுக்கு குட்டி குட்டி பால்ஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அழகான பீஸ் பாருங்கள். இதெல்லாம் யூனிக்காக இருக்கும், காதில் போட்டால் கூட கிராண்ட் லுக் இருக்கும் பாருங்கள். எவ்வளோ அழகழகான பீசஸ்ஸு. இந்த விலாக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். எல்லோரும் பார்க்குறீங்க, கமெண்ட்டில் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையான்னுட்டு எனக்கு தெரியவே மாட்டேங்குது. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா அக்கா எனக்கு பிடிச்சிருக்குன்னுட்டு ஒரு வார்த்தை உங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்களேன். எனக்கும் ஒரு ஹாப்பியாக ஃபீல் ஆகும். இல்லை, நம்ம சிஸ்டர்ஸ் கேட்டாங்க, நான் அந்த வீடியோ எடுத்துகிட்டு நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா எனக்கும் ஒரு ஹாப்பி ஃபீல் ஆகும். அதுக்கு தாங்க சொல்லிகிட்ருக்கேன், வேறு எதுவுமே இல்லை, தப்பாக நினச்சிக்காதீங்க. சரிங்க, இந்த விலாக் இதோடு முடிச்சுக்கிறேன். பாய், டேக் கேர்.